السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أول ما يحاسب به العبد يوم القيامة عن صلاته أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. நம் இருவரும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த சங்கைக்குரிய மிஅராஜுடைய இரவிலே இங்கே குளிமை இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனில் வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று கூறுகிறார். அந்த வசனத்திற்கான தஃசீரிலே பார்க்கும் பொழுது ஐயாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு என்ன நாள் இருக்குது? இப்போ அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எல்லாம் எப்பொழுது காட்டப்பட்டதோ, அல்லாஹ்வுடைய குதிரத்துகள் எல்லாம் எப்பொழுது மக்களுக்கு காட்டப்பட்டதோ, வெளிக்காட்டப்பட்டதோ, அந்த நாட்கள் தான் அல்லாஹ்வுடைய நாட்கள், பெருநாட்கள், அல்லாஹ்வுடைய நாட்கள். பராத் இரவு, மிஅராஜுடைய இரவு, ஹிஜ்ரத்துடைய நாள், இப்படி நிறைய நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து உள்ள எல்லா நாட்களும் அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். அவர்களுடைய பிறப்பாக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நுபுவத், அவர்களுடைய வஃபாத், குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிஅராஜ், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். இந்த அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ இன்னைக்குதான் மிஅராஜுடைய இரவா? எதுக்கு மிஅராஜுக்கு விசேஷமா பயான்லாம் வைக்கிறீங்க? சாதாரண மற்ற நாட்களை போன்று இதுவும் கடந்து செல்லலாமே. என்ன தொழுகை கிடைச்சிருச்சு அவ்வளவுதானே, தொழுதுட்டு போயிடுறோம் அவ்வளவுதானே என்று இந்த நாட்களை மற்ற நாட்களை போன்று சாதாரணமாக கடந்து விட முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய மிகப்பெரிய குதிரத்தை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பெரிய முஅஜிஸாவை கொடுத்திருக்கிறார். அப்போ அதை குறித்து பேச வேண்டும். எப்பொழுது பேசுவது? அப்போ இப்படி ஒரு நாட்கள் இருக்கும் பொழுதுதான், அந்த நாட்களில் பேசும் பொழுது மக்களுக்கு அதனுடைய படிப்பினைகள் அவருடைய உள்ளத்திலே விளங்கும் என்பதற்காக தான் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதனால யார் யாரையோ சொல்ற மாதிரி சாதாரணமா இந்த நாளில் கடந்துடலாம், ஒன்றும் செய்யலாம் தேவையில்லை, அமல் செய்ய தேவையில்லை, நோம்பு வைக்க தேவையில்லை. பொதுவா எப்படி எல்லாரையும் அமல் செய்ய வைக்கணுன்றதுக்காக உலமாக்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஹதீஸுகளாக தேடி ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி இருக்கிறது, எனவே சாதாரணமா சொன்னா அமல் செய்ய மாட்டாங்கன்றதுனால இந்த நாள்ல இந்த சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி மக்களை ஆர்வப்படுத்தி அமல் செய்வதற்காக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் பிக் நோட்டீஸை கொடுத்து இந்த நாளில் எதுவுமே செய்யாதீங்க, இது அது பிதஅத்து, இது பிதஅத்து, அது ஹராமு, இது ஹராமு என்று இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு கூட்டம். நாம் வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நாம் நினைவு கூறுவோம், அதிலே உள்ள படிப்புனைகளை உள்வாங்குவோம். அல்லாஹு தஆலா நமக்கும் தவறாக புரிந்திருக்கக்கூடியவர்களுக்கும் ஹிதாயத்தை வழங்குவானாக. இந்த மிஅராஜை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி
லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்ற வசனத்தை கூறுகிறான். 15வது ஜுஸுடைய முதல் ஆயத். சொல்லும் பொழுது முதல் வார்த்தை சுபஹானல்லதி, சுபஹானல்லாஹ்னு சொல்றோம். நமக்கு நல்லா தெரியும், ஏதாவது ஒரு விஷயத்தை நியத் வச்சா என்ன சொல்லுவோம்? இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஏதாச்சும் விஷயத்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். நல்ல செய்திகளை கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். சுபஹானல்லாஹ் எப்போ சொல்லுவோம்? பிரம்மாண்டமான செய்திகளை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, ஆச்சரியமான செய்திகளை கேட்கும் பொழுது சுபஹானல்லாஹ் சொல்லுவோம். ஒரு மலையை பார்க்குறோம், ஒரு எறும்பை பார்க்குறோம். அல்லாஹ் எறும்பு வச்சிருக்கிறான். அந்த எறும்புக்கு கண் இருக்குது, எறும்புக்கு கால் இருக்குது, எறும்புகள் ஒற்றுமையா இருக்குது. எறும்பு ஒரு 10 எறும்பு சேர்ந்து ஒரு சின்ன சர்க்கரையை எடுத்துக்கொண்டே போகுது. அல்லாஹ்வுடைய படைப்பை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தில், இதெல்லாம் மனிதர்களால் முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஆச்சரியமான செய்தியை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய நாவு உச்சரிக்கிறது சுபஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது சுபஹானல்லதி, ஆச்சரியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போற, நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிரம்மாண்டமான செய்தியை சொல்ல போற என்பதை காண்பிப்பதற்காக சுபஹானல்லதி அஸ்ரா என்ற வார்த்தையை திருக்குர்ஆனிலே பயன்படுத்துகிறார். அதுக்கு அடுத்த சூரா சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய முதல் வசனம் குர்ஆனை பத்தி சொல்றான். குர்ஆனை நாம் இறக்கினோம், குர்ஆன்ல எந்த வித சிக்கலும் இல்லை, குறையும் இல்லை. அதை எப்படி தெரியுமா சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், குர்ஆன்ல எந்த குறையும் இல்லாமல் படைத்தானேன்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல குர்ஆன் மிகப்பெரிய அத்தாட்சி தான். ஆனா குர்ஆன் நம் கண் முன்னே இருக்கிறது. குர்ஆன் கியாமத் நாள் வரை அதனுடைய சவால் இருக்கிறது. குர்ஆன்ல நீங்க ஒரு புள்ளியை எடுக்க முடியாது, ஒரு புள்ளியை சேர்க்க முடியாது, யாரை வேணா கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சபதம் விடுகிறான். நம் கண் முன்னாடியே இருக்கிறது, நாம் பார்க்கிறோம், ஈமான் கொள்கிறோம். அதனால இது பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு அல்லாஹ் இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் சொல்லலை. ஆனா நம்ம நம்புறதுக்கு, நம்முடைய அறிவுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ன்றதுனால தான் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி அஸ்ரா, பிரம்மாண்டமான செய்தியை சொல்ல போற, மேராஜை பற்றி சொல்ல போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஜும்மாவிலே நாம் சொல்லதை போல மேராஜ் நிகழ்வதற்கான காரணம் 3. ஒன்று ஆறுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியான ஹதீஜா அம்மா வஃபாத்து, தொடர்படிய அபூ தாலிப் சாச்சா வஃபாத்து, அடுத்து ஊரை விட்டு வெளியே செல்லும் பொழுது தாயிஃபில் கல்லடி. இந்த எல்லாத்திற்கும் ஆறுதலாக அல்லாஹு தஆலா மேராஜுடைய பயணத்தை ஆக்கி கொடுத்தான். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த உம்மத்திற்கு மேராஜ் ஒரு சோதனை, ஃபித்னான்னு சொல்றான் குர்ஆன்ல. மேராஜுடைய பயணம் நமக்கான சோதனை, ஃபித்னா. அது என்ன ஃபித்னா? திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். நாயகமே, உங்களுக்கு காட்டப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் மேராஜை காட்டுகிறான், சொர்க்கம் நரகத்தை எல்லாம் காட்டுகிறான். இது மக்களுக்கான ஃபித்னா. ஃபித்னானா என்ன? சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்பதற்கான சோதனை. இந்த மேராஜில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மக்களிடத்தில் சொல்கிறார்கள், நான் இந்த மாதிரி போனேன், அல்லாஹ்வை பார்த்தேன், சொர்க்கத்தை நரகத்தை பார்த்தேன், எல்லாம் ஒரு நொடியில் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது ப்ளஸ் என்னன்னா, ஏற்கனவே யாருடைய ஈமான் எல்லாம் பலமாக இருந்துச்சோ அவங்க இன்னும் அதிலே பலமாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போல் அவங்க கிட்ட சொல்லுறாங்க, நம்ம ஏற்கனவே ஜும்மால பேசியிருக்கோம். அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய சாஹிபு, உங்க நண்பர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னும் பொழுது, வானத்திலிருந்து தினந்தோறும் அவருக்கு வஹி வருது, மலக்கு வந்து அவர்கிட்ட பேசிட்டு போறாங்கன்னு சொல்றதே நாங்க நம்புறோம், இதையும் நாங்க நம்பதான் செய்வோம் என்று சொன்னதனால் அவங்க பேர் சித்தீக். சித்தீக்னா உண்மைப்படுத்தியவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. இன்னொரு கூட்டம் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை நம்பலாமா வேணாமா,
சும்மா பேருக்கு களிமா சொல்லி வைப்போம், கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்று அரையும் குறையமாக இருந்தக்கூடிய நயவஞ்சர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே விட்டுருங்கன்னு கிளம்பிட்டாங்க. அதனால அரையும் குறையமாக இருந்தவர்களுக்கு இது சோதனையாக அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். யார் அல்லாஹ்வின் மீது ரசூலின் மீது உறுதியாக இருந்தார்களோ அவருடைய ஈமான் வலுவு பெற்றது என்பதை தான் அல்லாஹு தாலா இதை சோதனை என்று திருக்குரானிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா நம்பிடணும், வேற எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நாம் பார்க்க முடியாது. பொதுவாக நம்முடைய ஈமான் என்பதே யுக்மினூன பில் கைப், மறைவானதை நம்புவதற்கு பேர் தான் ஈமான். எல்லாத்தையும் கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்பணும்னா அதுக்கு பேர் ஈமான் இல்லை. அது சயின்ஸ் அறிவியலில் பார்த்துட்டு போயிடலாம். திருக்குரானுடைய சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்து இருக்கக்கூடிய முதல் சூரா சூரத்துல் பகரா. அதுலேயே நமக்கு தெளிவாக சொல்லிடுறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லை, முதலில் முத்தகின், முதல்ல குர்ஆனை பற்றி சொல்லிடுறான். அடுத்த வசனம், அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூனஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யார் நேர்வழி பெற்றவர்கள், தக்வாவுடையவர்கள் யார்? யுமினூன பில் கைப், மறைவானதை கொண்டு நம்புபவர்கள். நமக்கு தெரியாம இருக்குது, அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதை நம்புவதுதான் நேர்வழி பெற்றவர்கள், தக்வா உடையவர்கள் என்று திருக்குரானிலே அல்லாஹு தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நமக்கு சொல்லிடுறான், மறைவானதை நம்புங்கன்று. அன்பானவர்களே, மெஹராஜ் பெரிய வரலாறு, பெரிய வரலாறை முழுவதுமாக சொல்ல முடியாது. சொன்னால் அது நாட்களுக்காக பேசக்கூடிய சாப்டர். சுருக்கமாக ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதை மீண்டும் ஒரு நினைவூட்டலாக சுருக்கமான முறையில் நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு அதனுடைய படிப்பினைகள், அத்தாட்சிகள், காட்சிகள் எல்லாம் சொல்கிறேன். சுருக்கமான வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரியான சகோதரியான உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறாங்க. எப்போவுமே சலாம் சொல்லி கதவை தட்டிட்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு கூரையை பிச்சுக்கிட்டு வராரு. அது என்னவோ மறுபடியும் நம்ம மேலே தான் போகிறோன்றதுக்காக மேலேருந்தே வந்தாரா என்னன்னு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு இதயம் சுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை எடுத்து ஜம்ஸம் நீரில் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அதற்கப்புறம் நடக்குது. அது எப்படி நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷக்கு சதர், அவருடைய இதயம் நிறைய வாட்டி சுத்தம் அடிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகு சுத்தம் செய்யப்பட்டது. இரண்டாவது, அவர்கள் சிறு வயதிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சுத்தம் செய்யப்பட்டது. ஜிப்ரீல் மலக்குமார்கள் வந்து சுத்தம் செய்து விட்டு சென்றார்கள். மூன்றாவது, நுபுவத்து கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தை சுத்தப்படுத்துகிறார் ஜம்ஸம் நீரில். நாலாவது, மெஹராஜின் பொழுது ஏதோ சுத்தம் செய்கிறான், இதயத்தை எடுக்காதல் என்பது மானசீகமான அல்ல, டைரக்டா இதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்ஸமில் கழுவி சுத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் அறிவிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி, பிஏ, எப்பவுமே கூடயே இருப்பாங்க. 10 வருடம் ஹாதிம், பணியாளர். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு துணியை எடுத்து கொடுக்கிறது எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்திலே இதயத்திலே தையல் போடப்பட்டிருக்கு, அதோடைய அச்சு. இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, நேரடியாக இந்த இடத்துல சில ஆபரேஷன் செய்தவர்களுக்கு அதனுடைய அச்சு இருப்பது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம் சுத்தம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் புராக் வாகனம் வருது. புராக் வாகனத்துல பயணம் ஸ்டார்ட் ஆகும். 2 பயணம். அஸ்ரா பி அப்திஹி, முதல் பயணத்திற்கு பேர் இஸ்ரா. மினல் மஸ்ஜிதில் ஹராமி இல்லல் மஸ்ஜிதில் அக்ஸா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க, பைத்துல் முகத்தஸ். இது புராக் வாகனத்துல. புராக் வாகனத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் செல்கிறார்கள். போகக்கூடிய வழியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியை கொடுத்த தூர்சினா மலை, அந்த தூர்சினா மலையாண்ட 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த
பைத்துல் லஹம், இன்னைக்கு பெஹ்தலான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுததற்கு பிறகு பைத்துல் முகத்தஸுக்கு செல்கிறார்கள். பைத்துல் முகத்தஸுக்கு செல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து நபிமார்களையும் அங்க ஒன்று கூட்டி இருக்கிறான். நம்ம நபிக்கு ஒரு பெயர் இருக்கிறது, என்ன பெயர் தெரியுமா? இமாமுல் அம்பியா, நபிமார்களினுடைய இமாம். எல்லா நபிமார்களுக்கும் இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுக்குமான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் நிற்க வைத்து அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறார்கள். கஸீதத்துல் புர்தாவிலே இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அழகாக இப்படி சொல்வார்கள்: وَقَدَّمَتْكَ جَمِيعُ الْأَنْبِيَاءِ بِهَا وَرُسُلِ تَقْدِيمَ مَخْدُومٍ عَلَى خَدَمِ. எல்லா நபிமார்களையும் சஃபாக நிறுத்த வைத்து அந்த காட்சி எப்படி இருந்தது என்றால், பணியாளர்கள் எல்லாம் எஜமானருக்கு முன்பு எப்படி நிற்பார்களோ அதே போன்று அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக நிற்க வைத்து அதற்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார். இந்த பயணத்திற்கு பேர் இஸ்ரா. அதுக்கப்புறம் இஸ்ராவிலிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. மேராஜுடைய பயணம் என்பது பைத்துல் முகத்தஸ்ல ஆரம்பிக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. 7 வானத்துல நபிமார்களை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு வானமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா, இப்படி ஒவ்வொரு வானமாக வரலாறு நீண்டுவிடும் என்பதால் சுருக்கமாக சொல்கிறேன். ஒவ்வொரு வானத்திலே நபிமார்களை பார்க்கிறார்கள், அவரிடத்திலே பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் கடைசியா 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கப்புறம் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், சுவனத்தை சந்திக்கிறார்கள், சோனத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். அதனுடைய காட்சிகள் எல்லாம் காட்டப்படுகிறது. 50 வக்து தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குகிறார்கள். அந்த 50 வக்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 5 வக்தா மாறுச்சு. அதுதான் இப்போ தொழுகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜிற்கான 2 காரணத்தை நம்ம சொல்லிட்டோம். ஒன்று அத்தாட்சி, ஒன்று ஆறுதல், ரெண்டாவது சோதனை, 3வது அத்தாட்சி என்று திருக்குறானிலே சொல்கிறார். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன அத்தாட்சி? சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, நரகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த அத்தாட்சிகளுக்கெல்லாம் உரியவன் எஜமானன் அல்லாஹ். அத்தாட்சி அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹ்வை பார்த்தாங்களான்னு கேட்டா பார்த்தாங்க, நேரடியாக பார்த்தார்கள். ஏன்னா கூட்டிட்டு போனது அல்லாஹ், இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தது அல்லாஹ். அப்போ அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு கேட்கிறாங்க. குர்ஆன்ல வருது இந்த நிகழ்ச்சி. யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசுவாங்க. அதனாலதான் அவங்க பேரு கலீமுல்லா, அல்லாஹ் இடத்துல பேசக்கூடியவரின் பேர். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஒளிய நான் ஒரு மலையில காட்டுறேன், பார்த்துக்க முடிஞ்சா. இப்போ அல்லாஹ்வுடைய ஒளியில லட்சம் ஒளியிலிருந்து வெறும் ஜஸ்ட் 1%, ஒரு சின்ன துகளை மட்டும் அந்த மலையில காட்டுறான். அதை பார்க்க முடியாமல் மயங்கி விழுகிறார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் தஆலா லன் தரானி, நீங்க என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், மூசாவை பார்த்து தான் சொல்கிறான் அல்ல, நீங்க என்ன பார்க்க முடியாதுன்ட்டு. லா உரா, என்னை யாரும் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடியவனாக நான் இல்லை என்று சொல்லவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்பாடு செய்து தந்தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. இதையெல்லாம் முடிச்சுட்டு எங்க வீட்டில் படுத்து கொண்டிருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவிற்கு, பைத்துல் முகத்தஸிற்கு, மேராஜிற்கு அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், சொர்க்கத்தை நரகத்தை எல்லாம் பார்க்கிறார்கள், போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஆஃப் செகண்ட்ஸ், நொடி, ஒரு நொடியில வருது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருந்த படுக்கை இருக்கிறது அல்லவா, அதனுடைய சூடு ஆறுவதற்கு முன்பாக மீண்டும் வந்து விட்டார்கள். தாப்பால் இருக்கிறதுல 4 அங்கி,
அந்த நாலங்கி ஆடிக்கொண்டிருந்ததை நிற்பதற்கு முன்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டு வந்து விட்டார். இங்கதான் நமக்கு பிரச்சனை. அது எப்படி வர முடியும்? இவ்வளவு பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 25 ஆண்டுகள் பார்க்க வேண்டிய, செய்ய வேண்டிய அத்தனை செயல்களையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு நொடியில் செய்து முடிக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டவர்களுக்கு தான் முதல்ல ஆதாரம் தேவையில்லை. சொன்னது அல்லாஹ், கூட்டிட்டு போனது அல்லாஹ், அழைக்கப்பட்டவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருந்தாலும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹு தாலா அத்தாட்சியை காட்டுகிறானோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, யா அல்லாஹ் எப்படி மறுமையில் எங்கள் எல்லாரையும் உயிர்ப்பிப்பேன்னு கேட்கும் பொழுது பறவையை பிச்சு 4 மூடையில் போட சொல்லி இதை சேர்த்து இதையும் போல் தான் நான் மறுமையில் உயிர்ப்பிப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல. அதே மாதிரி அத்தாட்சிகளை சில நம்முடைய உள்ளத்திற்காக, நம்முடைய படிப்பினைக்காக, தெரிந்து வைப்பதற்காக அந்த காட்சிகளை குறித்து எப்படி சாத்தியம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்குதுல்ல. முஹம்மது, அஹமது, முஸம்மில், மஹ்மூத், யாசீன், தாசீன், தாஹா, நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேர் நூர், சிராஜ். நூறுனா வெளிச்சம் அர்த்தம், சிராஜ்னாலும் வெளிச்சம் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். உங்களுக்கு நூறும் கிதாபும் வந்திருக்குது. நூறுனா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹி நூறாக கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். நூறுனா ஒளி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது, மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள். வாகனம் சென்றது புராக். புராக் என்றால் ஒளி என்று அர்த்தம். அதுக்கும் வேறு நூறு தான். இதையெல்லாம் தாண்டி அழைத்து சென்ற அல்லாஹ், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வந்தார். அல்லாஹ் தான் வானங்கள் பூமிகளினுடைய நூறு, அவனும் ஒளி. அழைத்து சென்றவனும் நூர், அழைக்கப்பட்டவர்களும் நூர், கூட்டிட்டு போனவங்களும் நூர், அழைத்து செல்லப்பட்ட வாகனமும் நூறு. நமக்கு தெரியும் ஒளியுடைய வெளிச்சத்தினுடைய ஃபாஸ்ட், வேகம். வெளிச்சத்தினுடைய வேகம் மின்னலை விட வேகமாக இருக்கும். அப்போ இது ஒரு நூறாடையத்தான பயணம், ஒளிமிக்க பயணம். அப்போ ஒளிமிக்க பயணத்துல இதெல்லாம் ஜஸ்ட் செகண்ட்ல நடக்குதுன்னு சொன்னா இதுல ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாம் சாத்தியம் என்பதில் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், சிலர் சொல்கிறார்கள் நேர்லலாம் போகல, கனவுல போனாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது கனவுல போனாங்க. கனவுல போயிருந்தா நாம் பேச வேண்டியதற்கான அவசியமே இல்லை. கனவில் போயிருந்தால் ஆச்சரியமே இல்லை. தினந்தோறும் நம்மளும் கனவுல எங்கெங்கேயோ போறோம். தூங்கி எந்திரிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா லண்டன்ல இருப்போம், திடீர்னு மலேசியால இருப்போம், திடீர்னு நம்ம காபத்துல்லா தவா செஞ்சுட்டு இருப்போம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் நம்ம வீட்டு பெட்ல இருப்போம். அப்படிதானே? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு வருது. அப்போ நம்ம தூக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போனாங்க, இங்க போனாங்க, அதையெல்லாம் பார்த்தார்கள் என்று சொல்வது ஆச்சரியமே இல்லை. இது எல்லாம் நேரில் அல்லாஹு தஆலா மனித தோற்றத்தில் சில அல்லாஹுடைய ஏற்பாடுகள், அல்லாஹுடைய பதில்களை வைத்து மனித தோற்றத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்பதுதான் வரலாறு. நாயகம் அதுவும் நான் போனேன்னு சொல்லலை, நான் மேராஜுக்கு போகும்பொழுது அப்படி சொல்லலை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் அழைத்து சென்ற பொழுது. கூட்டிட்டு போனது அல்லாஹ். இப்போ இதுல நாம் சந்தேகம் கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை என்பதில் கவனிக்கணும். கீழே இருந்து எப்படி மேலே போக முடியும்? மேல இருந்து எப்படி கீழே வர முடியும்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்குனா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயதுல கீழே இருந்து மேலே இறக்கணும், மேலே ஏத்துனார். இப்போ மேல இருந்து கீழே வர்றதற்கும் அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு காட்டியிருக்கிறான், கீழே இருந்து மேலே போறதையும் காட்டியிருக்கிறான். அப்போ இதுல பாசிபிள், இது எல்லாம் சாத்தியம்தான். சரி, அதையும் தாண்டி இப்படியும் சொல்லலாம். அல்லாஹ் தஆலா சிலருக்கு காலத்தை நிறுத்துவான், டைமை நிறுத்திடுவான். அது என்ன காலத்தை நிறுத்துறது? புதுசா சொல்றீங்க, குர்ஆனிலே வருகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, நிறைய பேருக்கு அல்லாஹ் தஆலா காலத்தை நிறுத்தி காட்டியிருக்கிறார்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயதிலே வாலிபத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானத்திலே உயர்த்துகிறான். மறுபடியும் கியாமத்துடைய நெருக்கத்தில் அவங்க வருவாங்கல்ல, வரும் பொழுது எத்தனை ஆண்டு ஆகும் தெரியாது. இப்போதைக்கு சும்மா உதாரணத்துக்கு ஒரு 2000 ஆண்டுன்னு சொல்றாங்க, 2026. அல்லாஹ் தான் அதோடைய உண்மையான வருடங்களை அறிவான். கியாமத்து நாள் வரை அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, மீண்டும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அதே 33 வயதில் தான் வருவார்கள். நமக்கெல்லாம் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது, டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காலத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. சூரத்துல் கஹஃப்ல வரக்கூடிய குகைவாசிகளுக்கு காலத்தை நிறுத்தி அவர்கள் தூங்கிய வரலாறை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பேரு முகமது பாக்கிர் அபு ஜஅஃபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர்களில் ஒருவர். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஞானி. யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். ரொம்ப அற்புதமான வரலாறு. இதனால் கொஞ்சம் கவனிங்க. அப்போ அவரிடத்துல வந்து ஒரு பெரிய கிறிஸ்துவ பாதிரியார் வந்து கேட்கிறாரு. அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கிறிஸ்துவ பாதிரியார் வந்து கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கிறேன். அந்த 3 கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன். சேலஞ்ச். பெரிய பாதிரியார் அவரு முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கேளுங்க. கேட்ட உடனே முதல் கேள்வி, 24 மணி நேரத்துல ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் பகல்லையும் சேராது, இரவுலையும் சேராது. பகலும் இல்லை, இரவும் இல்லை. அது என்ன நேரம்? கரெக்டா சொல்லுங்க. யோசிக்காம டக்குன்னு சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னதுல இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரை. ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லிட்டா நைட்டு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இரவு இல்லை. சூரியன் உதயமானால்தான் பகல், அதுக்கு முன்னாடி பகல் இல்லை. அப்போ ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்ட நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரை உள்ள இடைப்பட்ட நேரம் இருக்கிறதுல, இது பகல்லையும் சேராது, இரவுலையும் சேராது. இதுதான் சொர்க்கவாசிகளுடைய நேரம். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நோயை ஷிஃபாவை தரக்கூடிய நேரம் இந்த நேரம் தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. முதல் கேள்விக்கு கரெக்டான பதில். 2வது கேள்வியை கேட்கிறார் அந்த பாதிரியார், என்ன சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துல சாப்பிடுவாங்களாம், எதோ சாப்பிடுவாங்களாம், உண்பார்களாம், ஆனால் கழிவு போக மாட்டார்களாம். சாப்பிடுவார்கள், ஆனால் வெளியே கழிவு செல்லாது. இது எப்படி சாத்தியம்? எனக்கு இத உலகத்துல ஒரு உதாரணத்தை வச்சு எனக்கு விளக்கமா சொல்லுங்க. சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தாயுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை, தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா அந்த தாயினுடைய ரத்தத்தை உணவாக தருகிறார். ஆனா குழந்தை கழிவு போவது. இந்த உதாரணத்தை சொன்ன உடனே சதக்த, நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 கேள்விக்கு பதில் முடிஞ்சு. இந்த நிகழ்ச்சிக்கு எதுக்கு நம்ம சொல்லிட்டு வரோம்னா, இந்த 3வது கேள்வி தான் டாபிக், மேராஜை பற்றி. 3வது கேள்வியை கேட்கிறார் அந்த பாதிரியார். அல்லாஹ் தஆலா 2 பேரை ஒரே நாள்ல பிறக்க வைக்கிறார். இரட்டை சகோதரர்கள், இரட்டை குழந்தை. 2 பேரும் ஒரே நாள்ல பிறக்கிறார்கள், ஒரே நாள்ல மௌத்தாறாங்க, ஒரே நாள்ல அடக்கம் செய்யறாங்க. ஒருத்தருக்கு வயது 50, இன்னொருத்தருக்கு வயது 150. இதற்கு பதில் சொல்லுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்கல முகமது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். குர்ஆன்ல வரக்கூடிய நிகழ்ச்சி என்பதனால் உடனடியாக சொல்லிவிட்டார்கள். உஸைர் மற்றும் அவருடைய சகோதரரான உஸ்ரா. உஸைர் அலைஹிஸ்ஸலாம், உஸைர்னா யாருன்னா, எப்படி கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போன்று யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். குர்ஆன்ல வருகிறது. இப்போ உஸைர் உஸ்ரா 2 பேரும் அல்லாஹ் தஆலா ஒரே நாள்ல பிறக்க வைக்கிறான். 30 வயசுல இருக்கும் பொழுது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை 100 ஆண்டு அவர்களுக்கு காலத்தை நிப்பாட்டுகிறார். 100 ஆண்டு. இது குர்ஆன்ல வரக்கூடியது. 100 ஆண்டு அவர்களுக்கு காலத்தை நிறுத்துகிறார். மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அவருக்கு காலத்தை மீண்டும் துவக்குகிறான். துவக்கும் பொழுது அவருடைய அண்ணன் உஸ்ராவுக்கு வயசு 130, இவருக்கு வயசு அதே 30. அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் 2 பேரும் வாழ்றாங்க. 2 பேரும் ஒரே நாள்ல மௌத்து, ஒரே நாள்ல அடக்கம்,
ஒருத்தருக்கு 150 வயது, ஒருவருக்கு 50 வயது. கையை பிடித்து கலிமாவை சொல்லி ஏற்றுவிட்டார். மிகப்பெரிய காதலியார். அப்போ காலத்தை நிறுத்தக்கூடியது அல்லாஹ்விடத்திலே சாத்தியம். அப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்தை சுருக்கி நமக்கெல்லாம் காலத்தை நிறுத்தி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எல்லா காட்சிகளையும் காட்டியிருக்கலாம். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதிலே நாம் பார்க்க வேண்டும். நிறைய காட்சிகள் காட்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய காட்சிகள் காட்டப்பட்டது. சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். அதுல நரகத்தில் பார்த்த சில காட்சிகளை நம்ம கவனிக்கணும். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது, இந்த எல்லா பயணத்தையும் சேர்த்து சொல்றேன், போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிழவி, நல்ல கிழவி, ஆனா அலங்காரம் செஞ்சு ஏதோ குமரி பெண் மாதிரி பூரா மேக்கப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அது கிழவி நல்லா தெரியுது. கிழவி ஆனால் பூரா மேக்கப் செஞ்சு அலங்காரம் செய்து இளம்பெண் மாதிரி தெரியுது. என்னதான் இளம்பெண் மாதிரி தெரிந்தாலும் கிழவி தான். என்னன்னு கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், இதுதான் துனியா. என்னது? இதுதான் துனியா. பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும், மேக்கப்லாம் போட்டு காசு, சொத்து, பணம் எல்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும், பணம் இருந்தாலும், சுகம் இருந்தாலும், வீடு இருந்தாலும், வாசல் எல்லாம் இருந்தாலும் துனியா தான். துனியா அது வெறும் ஒரு அலங்காரம் தான். துனியா பித்தனா தான். உண்மையான வாழ்க்கை மறுமை தான். இப்போ துனியாவுடைய விஷயத்தை அழகாக ஒரு படிப்பனையாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த மேராஜுடைய விஷயத்துல. எவ்வளவு அலங்காரம் செய்தாலும், எவ்வளவு நமக்கான பொருட்கள் இருந்தாலும், துனியாவுக்கான வேல்யூ நம்ம எங்க கொடுக்குறோமோ அதுல தான் இருக்குது. ஓவரா எடுத்துக்கிட்டா பார்க்கறதுக்கு துனியா அழகாக இருந்தாலும் உள்ள போய் விழுந்தாதான் தெரியும் அது கிளவி, குமரி இல்லை என்பது. இரண்டாவது ஒரு காட்சி காட்டப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நரகத்துல பெரும் பெரும் பாறைகள், கற்களை கொண்டு சிலரை அடிக்கிறாங்க. சரி, அடிச்சு தலை வெடிஞ்சு செதறி மவுத்து, மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. மவுத்துன்னு பார்த்தா உடலை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறது. மறுபடியும் தலையில் பாறையை கொண்டு அடிக்கப்படுகிறது. மீண்டும் இதே கல்லால் அடிச்சு மறுபடியும் இதே வேதனை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவ்வளவு கொடுமையான வேதனை யாருக்கு? இவ்வளவு கொடுமையான வேதனை யாருக்குன்னு கேட்கும் பொழுது, தாரிக்கு ஸலாத், தொழுகையை விட்டவர், தொழுகையை பாரமாக கருதியவர், அவங்களுக்கு தான் இந்த தண்டனை. தொழுகையை பாரமாக கருதியவர்களுக்கு மறுமையில் என்ன தண்டனை? மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உயிரை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கற்கள் மூலமாக, பாறை மூலமாக தலையை பிளந்து அவர்கள் தண்டிக்கப்படுவது என்று சொல்லப்படுவது. அடுத்து வேற காட்சியை பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம், சில மனிதர்கள், அவர்களுடைய விரல்ல நகம்லாம் செம்புல இருக்குது. நல்லா ஷார்ப்பான கூர்மையான செம்பு. செம்புல என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய முகத்தை அவர்களே கீறிக்கொள்கிறார்கள். தங்களுடைய செதைகளை அவர்களே கீறி இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதிரி அருவருப்பான தண்டனை. இது யாருக்குன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கும் பொழுது கீபத்து பேசிக் கொண்டிருந்தவர்கள், புறம் பேசிக் கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அல்லவா திருக்குர்ஆனிலே, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹ். செத்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா? புறம் பேசுவது என்ன? செத்தவனுடைய சதையை தின்பது, அவருடைய மாமிசத்தை தின்பது. அதே மாதிரி தான் அந்த தண்டனையும் எப்படி இருக்குது? தன்னுடைய செதையை தானே கிழித்துக் கொள்வது போல் இருக்கிறது. இப்படி ஒரு காட்சி மறுமையில் காட்டப்படுகிறது. இப்படி நிறைய காட்சிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். கடைசியாக இந்த மேராஜ் மூலமா நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 5 அன்பளிப்புகளை அல்லாஹ் தஆலா தருகிறான். 5 அன்பளிப்பு, 5 கிஃப்ட். முதல் கிஃப்ட், அன்பளிப்பு நமக்கான இந்த 5 வக்து தொழுகை.
எல்லாம் தெரியும் நமக்கு. 50 வக்தா இருந்துச்சு. 5 அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைக்கிற சொல்கிறார்கள். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லா தெரியும், பெரிய கூட்டத்தை, பெரிய ஃபித்னாவாசிகள் பனூ இஸ்ரவேலர்களை பார்த்தவங்க. அதனால சொல்றாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வக்தெல்லாம் உங்க உம்மத்து சொல்ல மாட்டாங்க, போயிட்டு அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வாங்க. 50 45 மறுபடியும் போயிட்டு வராங்க. 45 40 35 இப்படியே 9 முறை போய் 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 கடைசி 5 ஆயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுபடியும் சொல்றாங்க, போயிட்டு அல்லாஹ் கிட்ட போயிட்டு இதையும் குறைச்சிட்டு வாங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்க உம்மத் இதையும் சொல்ல மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. அல்லாஹ் இடத்துல கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். சில நேரத்துல சிலர் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க கிட்ட கேட்கறதுக்கு வெட்கம் வந்துடும். இதுக்கப்புறம் கேட்டா 5 வக்தை குறைப்பான் அல்லாஹ், ஆனால் வெட்கம் வந்து இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 வக்தோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா நல்லா கரெக்டா தெரிஞ்சிருச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, அதுதான் நடந்துட்டு இருக்குது. நமக்கு இந்த 5 வக்தும் கஷ்டமா தான் இருக்கு. இதுதானே 5 வக்து நமக்கு பாரமாக இருக்கிறது. தொழுகை முதல் விஷயமாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. 2வது பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி ஆரம்பிக்குதுல, இந்த 2 வசனங்கள் மெஹராஜிலே கொடுக்கப்பட்டது. யார் ஒருவர் இரவு நேரத்திலே படுப்பதற்கு முன்பாக இந்த 2 வசனங்களை ஓதுகிறார்களோ அன்னைக்கு அவருக்கு இது போதும். மிகப்பெரிய பாதுகாப்பாக இந்த 2 வசனங்கள் அவருக்கு அமைந்துவிடும். இப்போ இந்த 2 வசனங்களை அல்லாஹு தாலா கொடுத்தது வேற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத 2 வசனங்கள் ஆமன ரசூல். சில வசனம்லாம் இருக்கும் ஆயத்து, நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே மாதிரி தௌராத்திலையும் இருக்கும், இஞ்சிலையும் இருக்கும், ஜபூர்லையும் இருக்கும். ஆனா ஆமன ரசூல் மாதிரி வேற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா கொடுத்தது. 3வது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா பூமியிலே ஒரு முறை கொடுக்கப்பட்டது, வானத்திலே ஒரு முறை கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தில் இருக்கும் பொழுது வானத்தில் ஒரு முறை அல்லாஹு தஆலா சபஉ மசானி, சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று ஒரு மருந்து நம்ம எங்கேயே பார்க்க முடியாது. என்ன டேப்லெட் எடுத்தாலும், என்ன மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும், ஹதீஸில் வரக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று ஒரு நமக்கு பெரிய ஷிஃபா வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய கடுமையான ஜுரமாக இருந்தாலும் சரி, 7 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த தண்ணீரிலே ஓதியதுக்கு பிறகு அதை குடித்தால் ஷிஃபா. எந்த நோயாக இருந்தாலும் இதை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். மாத்திரையை சாப்பிடுவதும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். மாத்திரையும் சாப்பிடணும், இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சலவாத்தை ஓதிவிட்டு 11 முறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்தை ஓதிவிட்டு பிஸ்மில்லாவுடன் சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை ஓதிவிட்டு மீண்டும் 11 முறை சலவாத்தை ஓதிட்டு தண்ணியை குடிச்சு பாருங்க, ஜுரம் சுத்தம் ஆகும். இப்போ இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் கொடுத்தான். கடைசி 4வதாக இன்னா அத்தைனா சூரா இருக்குதுல்ல, இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸ்ஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் தடாகத்தை தந்தான். கௌசர் தடாகத்துல மறுமையில இருக்கக்கூடிய அந்த கௌசர் என்னும் ஹவுஸ், அந்த ஹவுஸ்ல தண்ணீரை கொடுக்கப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரங்களால் யார் அதை குடிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையினுடைய எந்த நிலையிலும் கடைசி வரை எந்த தாகமும் ஏற்படாது. அல்லாஹ் தஆலா அதை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கடைசி 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு இந்த உம்மத்துக்கு. நிய்யத்து வச்சாலே நன்மை, நினைச்சாலே நன்மை. ஒரு விஷயத்தை நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டு நினைச்சாலே நன்மை, செய்தால் 10 மடங்கு. செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆனா நல்லது நினைச்சாலே ஒரு நன்மை, செய்தால் 10 நன்மை. அதே நேரத்துல பாவத்தை நினைச்சா பாவம் இல்லை, செஞ்சாதான் பாவம். எவ்வளவு பெரிய ஸ்பெஷல், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த 5 விஷயங்களை அன்பளிப்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜின் மூலமாக பெறுகிறார்கள். இந்த 5 பெற்றாலும் அதுல ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது போன்று நம்முடைய உம்மத்து அதற்கும் சக்தி பெறவில்லை என்பதுதான் உண்மை. மேராஜ்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேசியது, அல்லாஹ்வை பார்த்தது, இது ரசூலுல்லாஹ்வுக்கான மேராஜ். நமக்கான மேராஜ் என்ன தெரியுமா? நமக்கும் மேராஜ் இருக்குது, நமக்கும் மேராஜ் இருக்கிறது. அது என்ன மேராஜ்? அஸ்ஸலாத்து மேராஜுல் முஃமின். தொழுகை தான் முஃமின்களுடைய மேராஜ். அல்லாஹ்வை பார்க்கணுமா, அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டுமா? தொழுகையில் முஸ்லிம்கள் அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். தொழுகையில நம்ம அல்லாஹ்விடத்துல பேசுகிறோம். குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் நம்முடன் பேசுகிறான். அப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட பேசணும் என்று நினைத்தால் தொழுகுங்கள். அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தால் குர்ஆனை ஓதுங்கள். இதுதான் நமக்கான மேராஜ். தினந்தோறும் தொழுகையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் 5 முறை நாம் மேராஜ் சென்று வருகிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. நரகத்தில் முடிச்சுக்கலாம், கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. நரகத்தில் 7 படித்தரங்கள் இருக்குது. ஒவ்வொரு சின்ன பாவம் செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை, கொஞ்சம் பெரிய பாவம் செஞ்சவங்களுக்கு அதை விட கூடிய தண்டனை, 7 ஸ்டேஜ். அதில் தொழுகையை விட்டவர்கள், தொழுகையை வேண்டும் என்றே விட்டவர்கள், தொழுகையை பாரமாக கருதியவர்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, பிறவும் தெரியும்ல, நான் தான் பெரிய கடவுளுன்னு சொன்னவன், ஆனால் ரப்புக்கும் ஆலா. காரூன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆனால் எல்லாம் என்னால தான் ஆச்சு, நான் சொந்தமாக உழைச்சி நான் சம்பாதிச்சேன், பெருமை. ஆமான் இவங்களுக்கெல்லாம் கூட இருந்த உடந்தையா இருந்தவன். மிகப்பெரிய குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய கொடியவர்கள் ஃபிரௌன், காரூன், ஹாமான். இவங்கெல்லாம் எந்த நரகத்தில் இருக்கிறாங்களோ, தொழுகையை வேண்டும் என்று விட்டவனும் இதே நரகத்தில் தான் இருக்கிறான். அல்லாஹ் காப்பாற்றுவானார். இப்போ இந்த தொழுகையை நாம் கடைசி வரை பேண வேண்டும். ஒரு ஹதீஸிலே வருகிறது அல்லவா, அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகைதான் மார்க்கத்தினுடைய தூணாகும். ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன், யார் ஒருவர் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அவர் தீனையே நிலைநாட்டிட்டார். தொழுகனாலே தீனு தான். அப்ப தீனு வேணும்னா என்ன? தொழுகுங்க. வமன் தரக்கஹா, யார் தொழுகையை விட்டாரோ ஃபகத் ஹதமத்தீன், அவர் தீனை அழிச்சிட்டார், தகர்த்துட்டார். எனவே நாம் இந்த மேராஜில் நம்ம எடுக்க வேண்டிய படிப்பினையில இந்த ஒட்டுமொத்த வரலாறுகளில், ஒட்டுமொத்த பயான்களில் நம்ம ஒன்றா எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் கடைசி வரை, மௌத்து வரை ஒரு தொழுகை கூட நமக்கு கலாவாகக்கூடாது. தொழுகையை நம்ம விடக்கூடாது. எல்லா வக்துகளும் சரியாக தொழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வரலாறின் மூலமாக இருக்கக்கூடிய படிப்பினைகளை நமக்கு தருவானாக. அதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இந்த இரவினுடைய அனைத்து கயிறுகளையும் பரக்கத்துகளையும் நமக்கு வழங்குவானாக. ரஜபு மாதத்தை பரக்கத்தை செய்து, ஷாபானிலும் பரக்கத்தை செய்து, ரமலானை அடைந்து அதில் நல்ல அமல்களை செய்து உயர்ந்த சுவனத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. கடைசி வரை தொழுகையாளிகளாக ஆக்கி கலிமாவுடன் நல்ல மரணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.